இந்த பையன் அவனோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி ஏடிஎம் மிஷின்ல பணம் எடுக்கிறான். ஆனா செக் பண்ணி பார்த்தா அவர் அக்கவுண்ட்ல $100 தான் காட்டுது. சோ இவன் அதுல இருக்கிற பணத்தை மட்டும் எடுக்காம ஏதோ நம்பரை டைப் பண்ணி என்டர் கொடுக்கறான். பார்த்தா அவங்க அப்பா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த பணம் திடீர்னு அதிகமாயிடுது. உடனே இன்னும் 4 நம்பரை மாத்தி மாத்தி அழுத்துறான். அடுத்த செகண்டே அவங்க அப்பா பேங்க் அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் வந்துருது. அது தெரியாம அவனோட அப்பா அவனை அவசரமா கூப்பிடவும் கடைசியா ஒரு நம்பரை தட்டிட்டு போறான். மறுபடியும் அவர் அக்கவுண்ட்ல 10 கோடிக்கு மேல பணம் சேர்ந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் $200 எடுக்கிறதுக்கே பணம் இல்லாம இருந்த அவரோட அக்கவுண்ட்ல இப்ப 10 கோடிக்கு மேல ஏத்தி வச்சிருக்கான். சப்போஸ் இவனோட அப்பா இவனை கூப்பிடாம இருந்தா இன்னும் எவ்வளவு ஏத்திருப்பான்னு தெரியாது. ஆக்சுவலா இந்த பையனுக்கு 10 வயசு தான் ஆகுது. ஆனா இவனோட ஐக்யூ லெவல் கம்ப்யூட்டரை விட அதிகமா இருக்கு. கண்ணை செக் பண்ண போன இடத்துல ஒரு டைம் மட்டும் அந்த போர்டை பார்த்துட்டு அதுல இருக்கிற எல்லா லெட்டரையுமே ஆங்கிள் மாறாம கரெக்டா சொல்றான். அதை பாக்குற டாக்டரே ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா அடுத்த செகண்டே அதுல இருக்கிற எல்லா கேள்விக்கும் டான் பதில் எழுதிடுறான். அதை பார்த்த டீச்சரும் இவன் ஏதோ ஆன்சர் தெரியாம கண்டதையும் எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பேப்பரை வாங்கி பார்த்து அவரே வாயடிச்சு போயிறாரு. ஆக்சுவலா இந்த பையன் ஒரு நாள் காட்டுக்குள்ள யாரும் இல்லாம அனாதையா நின்னுட்டு இருப்பான். அங்கிருந்து தான் கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு குழந்தை இல்லையேன்னு வளர்த்துட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல தான் இவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்ல ஒரு ஏஐ ரோபோன்னு தெரிய வருது.